அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஐடியா பார்த்தோம். ஒரு பொருள் பல தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் பார்ட் 1 பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் எனக்கு வந்துச்சு. இந்த வீடியோ பாருங்கள், அதே மாதிரியான ஒரு பொருள், ஆனால் அதில் இன்னொரு தொழில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொழில் பார்த்திங்கன்னா பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, அப்புறம் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, 5 ஸ்டார் ஹோட்டலில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோகோனட் வாட்டர் ட்ரிங்க் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கோகோனட் கிரேட்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, கோகோனட் க்ரீம் பவுடரில் யூஸ் ஆகுது, அப்புறம் ஸ்வீட்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. இந்த அளவுக்கு ஒரு பயன்மிக்க ஒரு பொருளை நாம் தேங்காயிலிருந்து நம்ம எடுக்க போகிறோம். அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ டோட்டலாக சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குது. இந்த பொருள் பல இடத்துல பயன்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சாதாரணமாக மிக்சியில் பொடி பண்ணி இதை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தயாரிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி தயாரித்தாக்கா நம்ம சரௌண்டிங்கில் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு பேக்கெட் பண்ணி அதை ஒரு FSSAI லைசன்ஸ் வாங்கி கரெக்டாக நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ பெரிய பெரிய பேக்கரிஸ்க்கோ ஸ்வீட் ஷாப்ஸுக்கோ நீங்கள் விற்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ப்ராப்பராக நம்ம தயாரிக்கணும். ஏன்னா FSSAI நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து அதை செக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதில் எந்த விதமான கிருமிகளோ இருக்கக்கூடாது, இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. அப்போது அதை எப்படி ப்ராப்பராக தயாரிக்கலாம், அதுக்கு என்னென்ன மிஷினரிஸ் வேணும், அதில் எப்படி லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தேங்காயில் இருந்து தேங்காய் பவுடர், அதாவது டெசிகேட்டட் கோகனட் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக தேங்காயில் மதிப்பு கூட்டு பொருள் எவ்வளோ பண்ணலான்னு நினைக்கிறீங்க? ஒரு 2000 3000க்கு மேலே மதிப்பு கூட்டு பொருள் பண்ணுறாங்க உலக அளவில். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 104 பொருள் பண்ணுறாங்க. இந்தியாவில் தேங்காயிலேருந்து மதிப்பு கூட்டு பொருள் ஒரு 104 பொருள் பண்ணலாம். அதில் இதுவும் ஒன்று. நான் போடக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல லாபம் இருக்கிறதாவும், ஓரளவுக்கு எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் நான் இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இது எவ்வளோ ஈஸியாக இது செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்ல தேங்காய்கள் வாங்கிக்கணும். இப்போ அதை நம்ம ஒரு 15 நாள் 20 நாள் அப்படியே வச்சுருந்தோன்னா அது நல்ல முத்தின தேங்காய் பதத்துக்கு ஆகும். அந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டைகளை உரிக்கணும். மட்டைகளை உரிச்சிட்டு மேலே இருக்கிற ஷெல்லை நம்ம அந்த உள்ளே இருக்கிற அந்த ரவுண்டாக நமக்கு அந்த தேங்காய் இருக்கும் இல்லையா, பருப்பு, அது உடையாமல் நம்ம என்ன செய்யணும், மேலே இருக்கிற அந்த ஓடுகளை நீக்கணும். ஓடுகளை நீக்கினதுக்கப்புறமா அது மேலே ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு தோல் இருக்கும் இல்லையா, அதை நீக்கணும். நீக்கினதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே முழுசாக பாருங்கள் எப்படி ரவுண்டாக இருக்குன்னு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை 2ஆக கட் பண்ணுறோம். 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற வாட்டரை நீக்கிறோம். இதை நம்ம இளநீராக தயாரிக்கலாம். அது எப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்கலாம். தேங்காயில் எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் ஆகாது, அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அந்த இளநீரை நம்ம பிரிச்சுட்டு இந்த பருப்புகளை மட்டும் நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம சாதாரணமாக மிக்சியில் செய்யும்போது செய்யாத ஒரு விஷயம், இந்த தேங்காய்களை நம்ம என்ன செய்யணும்னா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு கலந்து அதில் நம்ம என்ன செய்யலாம், ஒரு 10 நிமிஷங்கள் அப்படியே வைக்கணும். வச்சாதான் இது ரொம்ப நாள் லாங் லைஃப் வர்றதுக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது கிருமிகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நீக்கிடும். இதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணியை ஊற்றி கழுவுவோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே மண் போன்ற பொருள் இல்லை ஒரு உரம் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தா அது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம கழுவுறோம். அந்த மாதிரி கழுவக்கூடிய அந்த தண்ணியும் ரொம்ப சுத்தமான தண்ணியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பருப்புகளை நம்ம என்ன செய்யணும், சின்ன சின்னதாக உடைக்கிறோம். இது எல்லாத்துக்குமே மிஷின்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் கையில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், மிஷினில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். சின்ன சின்ன பீசஸாக நம்ம என்ன செய்கிறோம், உடைக்கிறோம். உடைச்சிட்டு அதை நம்ம பவுடர் ஆக்குறோம்.
ஓகேங்களா? பவுடர் ஆக்குனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ட்ரேயில் வைக்கிறோம். அதாவது அது வந்து ட்ரையர். அந்த ட்ரையரில் நம்ம வைக்கிறோம். அது எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் கணக்கு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷத்துக்கு ஒரு 80 டிகிரி செல்சியஸில் நம்ம அந்த ட்ரையரில் வைக்கும்போது அதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போய் உங்களுக்கு பவுடர் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் வந்துடும். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நீங்கள் பேக்கெட்டில் வைக்கும்போது நீங்கள் ஒரு 5 மாதம் 6 மாதம் அதை வச்சு சேல் பண்ணணும். இன்றைக்கி பேக்கெட் பண்ணி நாளைக்கு ஒரு 10 நாளில் வீணாக போகுது அப்படின்னாக்கா நீங்கள் அதை விற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது இதை எப்படி நம்ம வந்து அதை சேஃபாக வீணாக போகாமல் ஒரு லாங் லைஃப் கொடுக்குற மாதிரி நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்கணும். தேங்காயை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஈஸியாக வீணாகக்கூடிய பொருள். அது வீணாகாமல் இருக்கணும்னா அந்த சுடுதண்ணியில் போட்டு ஒரு பிளான்ச்சிங் பண்ணுறதும், இந்த இடத்துல வந்து ஒரு 80 டிகிரி செல்சியஸில் அதை ஒரு 45 நிமிஷம் வச்சிருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அந்த பவுடரை கிரேடிங் பண்ணுவாங்க. அது வந்து நைஸாக அரைக்கும் போது அந்த கிரேடிங் தேவையில்லை. நைஸாக அரைக்கலை அப்படிங்கும்போது ஒரு 12 14ங்கிற அளவில் வந்து உங்களுக்கு சல்லடைகள் இருக்குது, கிரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், சலித்து அதை வந்து நம்ம பேக்கெட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் பேக்கிங் அப்படிங்கிறது. ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக நம்ம என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். இந்த தொழிலுக்கு என்ன மாதிரி லைசன்ஸ் வேணும்? எஃப்எஸ்எஸ்ஏ வேணும், ஏன்னா உணவு சார்ந்த பொருளுங்கிறதுனால. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி லைசன்ஸ் வேணும். இது ரெண்டும் எடுத்து வச்சிட்டோம்னா இந்த தொழில் வந்து நம்ம சூப்பராக பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பொருள் நம்ம தயாரிக்கும் போது கையில் காலில் இதிலெல்லாம் வந்து க்ளவுஸ் போட்டுக்கணும், தலையில் வந்து ஒரு கேப் போட்டுக்கணும். ஏன்னா உணவுப் பொருள் தயாரிக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அப்போ இதை பேக்கேஜிங் பண்ணணும் அப்படின்னா எது எதுலாம் நம்ம பேக்கேஜிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலி பேக்ஸில் பண்ணலாம், பவுச்சஸில் பண்ணலாம், அலுமினியம் ஃபாயிலில் நம்ம பேக்கிங் பண்ணலாம், கிராஃப்ட் பேப்பரில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தகர டப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டின் பிளேட் கண்டெய்னரில் நம்ம பண்ண முடியும். எது பண்ணாலும் ரொம்ப அழகாக பேக்கிங் பண்ணணும். அதே மாதிரி எஃப்எஸ்எஸ்ஏக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. நம்மளோட நேம் இருக்கணும், கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனோட நம்பர் இருக்கணும், எஃப்எஸ்எஸ்ஏ நம்பர் இருக்கணும், எக்ஸ்பைரி டேட் இருக்கணும், பேக்கேஜிங் டேட் இருக்கணும். இது எல்லாமே நம்ம அதில் செட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போது இதை நம்ம கையால் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வேறு, இதுவே நம்ம மிஷினரிஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பெரிய அளவில் பண்ணும்போது கண்டிப்பாக மிஷினரிஸ் தேவைப்படும். டோட்டலாக எல்லா மிஷினும் சேர்ந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கோகனட் பவுடர் மேக்கிங் மிஷின் வேணும்னா 6 லட்சம் ரூபாயிலேருந்து கிடைக்குது. 6 லட்சங்கிறது ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் உங்களுக்கு. இது 10 லட்சம் 15 லட்சத்துக்கு கூட மிஷின்ஸ் இருக்குது. இல்லை அப்படி வேணாம் நான் தனித்தனியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னாக்கா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோகனட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறோம், டீஷீல்டு பண்ணுறோம் இல்லையா, அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஓடை எடுக்கிறதுக்கு. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 80லேருந்து 80,000 75,000 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குது. 50,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் அந்த மிஷின்ஸ் போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பீலிங் மிஷின் சொல்லுவோம் இல்லையா, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் தோலை எடுக்கிறதுக்கு மிஷின்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 85,000லேருந்து 1.5 லட்சம் அந்த ரேஞ்சிலலாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்லேயும் இருக்குது, அதிகமான ரேட்லேயும் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், முதலீடு போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் வந்து பல்வரைசிங் மிஷின். இது வந்து உங்களுக்கு நல்லா அரைச்சி பவுடராக கொடுக்கறதுக்கு இந்த பல்வரைசிங் மிஷினை வந்து நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இது ஒரு 1.25 லட்சத்துலேருந்து 1.25 லட்சம் வரைக்கும் வருது. இது நீங்கள் எல்லாமே இப்போ நான் சொல்கிற மிஷின்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளான்ட்டாக வாங்குனீங்க அப்படின்னாக்கா ஒரு 6 லட்சத்துலேருந்து 10 லட்சம் முதலீடு வேணும். இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். பேக்கேஜிங் நம்ம வந்து நார்மலாக பேக்கேஜிங்கும் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கான மிஷின்ஸும் இருக்குது. ட்ரையர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எத்தனை ட்ரே வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இதோட ரேட்டு மாறும். 30,000லேருந்து ட்ரையர் கிடைக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ட்ரே உள்ளே வைக்கிற ட்ரே, அதை பவுடரை நம்ம கொட்டி உள்ளே தள்ளுவோம் இல்லையா, அந்த ட்ரே வந்து 30,000லேருந்து இருக்குது. ஆனால் நம்ம அது வந்து ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் கூட இந்த ட்ரே போகுது. அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதில் எத்தனை ட்ரே வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட் வந்து வாங்கிக்கலாம். அதனால் இதில் இந்த மிஷின் தான் இந்த மிஷின் தான் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு மிஷினரிஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? இப்போ தான் முக்கியமான பகுதிக்கு வர்றோம். இதுக்கு எவ்வளோ தயாரிப்பு செலவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 4000 கோகனட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா, அதில் 500 கிலோ வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெசிகேட்டட் கோகனட் பவுடர் செய்ய முடியும். புரியுதுங்களா? ஒரு 4000 கோகனட்ஸ் வேணும், தேங்காய் வேணும். அப்போ 8000 தேங்காய்கள் நம்ம வாங்குறோம்னா, ஒரு 1000 கிலோ நம்ம வந்து என்ன செய்யலாம், ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஏன்னா இது பெரிய அளவில் பண்ணுறதுனால ஒரு 1000 கிலோ தயாரிக்கிறதுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 8000 கோகனட் நீங்கள் வாங்குறீங்க, ஹோல்சேலாக நீங்கள் வாங்குறீங்கும்போது 10 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு கூட நீங்கள் வாங்க முடியும். ஆனால் நம்ம போட்டிருக்க மதிப்புப்படி நான் 15 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சு போட்டிருக்கேன். 8000 தேங்காய்கள், ஒரு தேங்காய் 15 ரூபா அப்படின்னாக்கா டோட்டலாக உங்களுக்கு 1,20,000 ரூபாய் உங்களுக்கு ஆகும். எப்போவுமே தேங்காய்கள் ஹோல்சேல் ரேட்டில் எடுத்துக்கோங்க, டன் கணக்கில் எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது நமக்கு இதில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் தனித்தனியாக சிங்கிளாக போய் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் பேக்கேஜிங் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பேக்கேஜிங் அப்படிங்கும்போது டோட்டலாக நம்ம செஞ்சு வைக்கும்போது ஒரு 2 ரூபா 3 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஆனால் நான் வந்து 5 ரூபா கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் பாலித்தீன் பேக்கில் ஒரு ரேட் வரும், அதுவே தகர டப்பா அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் வரும். அப்போ நான் ஒரு பேக்கேஜிங்க்கு 5 ரூபா அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்கேன். இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய். 1000 பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா 5000 ரூபாய் நமக்கு ஆகும். அதுக்கப்புறம் ஈபி மற்ற செலவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் அப்படின்னு வச்சா கூட டோட்டல் மேக்கிங் காஸ்ட் வந்து 1,30,000 ரூபாய் வருது. நம்ம தயாரிக்கிறதுக்கு ஆகிற செலவு, அதாவது 1000 கிலோ பவுடர் தயாரிக்க 1,30,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலையாள் வைக்கிறோம், இல்லை நம்ம இங்கேருந்து கொண்டு போய் அந்த பவுடரை ஒரு இடத்துல சேர்க்கணும், அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவு வந்து ஒரு 20,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து நமக்கு ஒரு 1,50,000 ரூபாய் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம தயாரிச்சிடலாம். இதில் வந்து மிஷினுக்கான முதலீடு நம்ம சேர்க்கலை, இது தயாரிப்பு செலவு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இடம் அப்படிங்கிறது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இந்த தொழிலை நீங்கள் எளிதாக என்ன செய்ய முடியும், தொடங்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் தளத்தில், அதாவது காமர்ஸ் வெப்சைட்ஸில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு 500 கிராம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ 1000 கிலோ அப்படிங்கிறது உங்களுக்கு 600 ரூபாய்ன்னு விற்கிறாங்க. இது வந்து ரீட்டைல் ப்ரைஸை வச்சு தான் நம்ம போடுறோம். ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படிங்கும்போது இதுலேருந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் நீங்கள் குறைச்சி என்ன பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இதில் லாபம் இருக்குது. நீங்கள் இந்தியா மார்ட்டில் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு அங்கே வந்து 100 கிலோ 50 கிலோ பவுடராக தான் தருவாங்களே தவிர 100 கிராம் 500 கிராம் அப்படிலாம் நம்ம வாங்க முடியாது. அப்போ 1 கிலோ பவுடர் செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம 600 ரூபாய் அப்படின்னு வச்சோம்னாக்கா 1000 கிலோ நம்ம தயாரிக்கிறோம் இல்லையா, அந்த 1000 கிலோ அதை செல் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு என்ன ஆகும், சேல் ஆகும். ஓகேங்களா? அப்போ 1000 கிலோ செல்லிங் காஸ்ட் 6 லட்சம் ரூபாய், ஆனால் நம்ம மேக் பண்ணுற காஸ்ட் வந்து ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய். அப்போ ப்ராஃபிட் என்ன நினைக்குது, ஒரு 4,50,000 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இதில் நிற்கிது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் நெக்ஸ்ட் பார்க்கணும். அப்போ 4,50,000 லட்ச ரூபா அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னா, இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாடகை இருக்குது. அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் செலவு பண்ணிங்கன்னா அது இருக்குது. ஒரு ப்ரௌச்சர்ஸ் அடிக்கிறீங்க, இல்லை ஒரு விளம்பரமே கொடுக்குறீங்க, இல்லை ஒரு நோட்டீஸ் அடிக்கிறீங்க, அந்த மாதிரி செலவுகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு செலவு இருக்குது. எல்லா செலவும் நீங்கள் இன்னும் ஒரு 1,50,000 லட்ச ரூபா தள்ளினா கூட உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் சாலிடாக இதில் நிற்கும். ஒரு 1000 கிலோவுக்கு 3 லட்சம் ரூபாய். நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் எத்தனை 1000 கிலோ தயாரிக்கிறீங்க அந்த அளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கிது. ஓகேங்களா? மினிமம் நான் ஒரு மாதத்துக்கு 1000 கிலோ தான் தயாரிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை என்னால் ஒரு 2-3 தடவை தயாரிக்க முடியும் அப்படின்னீங்கன்னாக்கா அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு இதில் லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த அளவுக்கு இந்த பவுடர் சேல் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேல் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு 4000லேருந்து 5000 டன் வரைக்கும் இந்த பவுடர் வந்து நம்ம இந்தியாவில் சேல் ஆகுது. அப்படின்னா எந்த அளவுக்கு இது ஒரு நல்ல ப்ராஃபிட் உள்ள ஒரு தொழில் பாருங்கள். நிறைய பேர் இந்த தொழில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு மூலப்பொருள் வச்சு நம்ம இந்த பொருளை நம்ம தயாரிக்க முடியும். அந்த மூலப்பொருள்லேருந்து நம்ம பல பொருட்கள், அதில் இருக்க மட்டையை நம்ம விற்கலாம், அதில் இருக்க ஷெல்லை வந்து நம்ம விற்கலாம், இளநீரை விற்கலாம். இந்த மாதிரி அதில் வந்து பை ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. அப்போது இதை ஒரு தொழில் தான் நம்ம நினைக்கக்கூடாது, இதில் பல தொழில்கள் நம்ம செய்ய முடியும். ஆனால் நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு தொழில் மட்டும்தான் போடுறேன். ஏன்னா நேரம் காரணம் தான். இதில் வந்து நான் பல தொழில்களையும் ஒரே வீடியோவாக நான் போட்டேன் அப்படின்னாக்கா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ போய்கிட்டு இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு பார்ட்டில் ஒரு தொழிலை பற்றி மட்டும் நான் தெளிவாக போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.